ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கின்றது. நான் சொன்ன நற்செய்தி நீ கேட்க. உனக்கான பொன்னான நாள் இன்று வந்துவிட்டது. உன் துணையிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை கேட்கப் போகின்றாய். சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். உன்னுடைய துணையுடன் நீ சேர வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைக்காத நாட்களே இல்லை. எப்பொழுது வேண்டினாலும் உன்னை பற்றி வேண்டுகின்றாயோ இல்லையோ, உன்னுடைய துணையை பற்றி வேண்டி விடுகின்றாய். எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவே ஏங்குகின்றாய். அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ எந்த அளவிற்கு அவரின் மீது அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே. இருந்தும் சில காரணத்தினால் நீங்கள் இருவரும் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள். பிரிந்து இருப்பவர்கள் சேர்வார்களா மாட்டார்களா என்ற குழப்பம் உன் குடும்பத்தினரிடமும் இருக்கின்றது. ஆனால் உனக்குள் அந்த குழப்பம் இல்லை. நான் எப்பொழுது என் துணையுடன் சேருவேன் அப்பா என்ற நம்பிக்கையில்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். அந்த பொன்னான நாள் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நேரம் கூடி வரப்போகின்றது தங்கமே. உன்னுடைய துணையை சந்திக்கப் போகின்றாய். இன்றே அவரிடமிருந்து ஒரு நற்செய்தி உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறப்போகின்றது. வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு கஷ்டங்களை கடந்து இப்பொழுது யாரும் இல்லாமல் தனிமையில் தவித்து நிற்கின்றாய். அனைத்தும் சரியாகிவிடும். உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவ்வாறான ஒரு அற்புதமான மனிதர் நீ. தனது தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றியும் உனக்கு சற்றும் கவலை இல்லை. எந்த விதமான பயமும் இல்லை. எப்பொழுதும் நீ பாசம் வைத்த அந்த நபரையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வருத்தத்தை விட்டு தள்ளு தங்கமே. வாழ்வை வாழ வேண்டும் தான், ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியாது. பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உனக்காகவும் உன்னுடைய துணைக்காகவும் உன்னால் கூடிய விரைவில் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சியே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இரு. வலியை தந்துவிட்டார் என்பதற்காக அவரை நீ காயப்படுத்த வேண்டாம். உன் மனம் எவ்வளவு அவளை தேடுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரவும் போகின்றாய். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!